ஊழியர்களே, நீங்க எந்த ஊழியர் கூட்டத்துக்கு போனாலும் அந்த ஒரு சுபாவத்தோட போங்க. லார்ட், ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் யூ. இந்த கூட்டத்துக்கு போறேன், இந்த ஊழியர் கூட்டத்துக்கு போறேன், லார்ட் டீச் மீ சம்திங். பவுலுடைய இதைத்தான் சொல்கிறார், ஐ வாண்ட் டு லேர்ன். இது ஆபோக்கு கூட சொல்றார், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் கவனித்து கேட்பேன். ஆபோக்கு 2:2. அவர் என்ன சொல்லுவார் என்று இன்னைக்கு பாருங்க, ஊழியர் கூட்டத்துல பிரிச்சு பைபிள் பிரிச்சு பார்க்கறதுல நோபடி ரைட்ஸ். சில ஊழியர் கூட்டத்துல பேனா கூட கொடுக்குறாங்க. எதுக்கு? சும்மா குத்திக்கு அழகு பார்க்க இல்லை, இதை எழுதுறது. என் நண்பர்களே, ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது டேக் அ நோட் புக், ரைட் இட் டவுன். எனக்கு தெரியும் 1970 என்னுடைய போதகர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர் பண்ண பிரசங்கம் எனக்கு டேட்ல இருக்குது. அதுல ஒன்று மறக்க முடியாது. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது ஒரு அவர் ஜெபிக்க தொடங்கினார். எந்த ஜெபம் பண்ணாலும் போட்டிருக்காது, ஆனா என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கோம். வானம் திறந்தது, பசுத்தாவியான புறாவை குடும்பம் கொண்டு இறங்கினார், ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஜெபம் என்ன ஜெபித்தான்னு போட்டிருக்காது, ஆனா ஜெபத்தினுடைய பலன்களை போட்டிருக்கோம். இது அவர்களுடைய செய்தி. 53 ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்படி நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா அவர்கள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்க, அவர் பண்ண பிரசங்கம் தான். இப்படி ஒவ்வொரு ஊழியருமே, தயானந்தன் அவர்கள், நான் யூதருக்கும் மற்றெல்லாருக்கும் கடனாளியா இருக்கிறேன், தயானந்தன் அவர்கள் சொன்ன பிரசங்கம். யூதருக்கும் அதெல்லாம் 70, 71, 72. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இதயத்தின் விருப்பம், நான் தேவன் நோக்கி செய்த விண்ணப்பமா இருக்கிறது. ரோமர் 10:1. இதெல்லாம் அந்த தேவ மனிதனுடைய அந்த பிரசங்கம். இங்கே நான் அவளை கோடிட்டு காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்களை புகழ அல்ல, அவர்களை இதில் நன்மை பெறுவதற்காக அல்ல. நெவர் நெவர் நெவர். அப்படின்னா உங்களை பற்றி என்னை பற்றி சொல்லணும். இந்த நபர் இந்த பிரசங்கம் பண்ணாரு, இந்த நபர் இந்த பிரசங்கம் பண்ணார். அப்படியானால் நான் ஒன்றை கற்றுக்கொள்ளாவிட்டால் நான் ஒருவர் கற்றுக் கொடுக்க முடியாது. ஐ லேர்ன் எவ்ரி டே. எங்களை புகழ வேண்டும் என்று சொல்லவில்லை. ஐ லேர்ன் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும். சரீர பலவீனங்கள் தான், முடியாதுதான், சில நேரங்களில் நிறைய சோர்வுகள் தான், தொடர்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து படிக்க முடியல, பல பலவீனங்கள். ஆனாலும் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் 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 மோர். காலம் உள்ளவரை, பலன் உள்ளவரை, பார்வை உள்ளவரை, கேட்கிற செவி உள்ளவரை, பேசும் திறன் உள்ளவரை லேர்ன். படித்துக்கொண்டே இருங்க, டோன்ட் ஸ்டாப். அதுதான் பவுலுடைய சொல்கிற வார்த்தை, ஐ வாண்ட் டு லேர்ன். அவர் சொல்லுகிறார், நான் கற்றுக்கொண்டேன். நிறைய காரியம் கற்றுக்கலாம். அதாவது உங்களிடத்தில் நான் கற்றுக்கொள்ள முடியும், என்னால் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சின்ன பையன்கிட்ட நீ கற்றுக்க முடியும். யூ கேன் லேர்ன். See, God teach in many ways. ஒரு மீன் யோனா கற்றுக் கொடுத்தது, ஒரு பூச்சி யோனா கற்றுக் கொடுத்தது. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆமனுக்கு செடி யோனாவை கற்றுக் கொடுத்தது. நம்புறீங்களா? ஒரு பூச்சி கற்றுக் கொடுத்தது. கிழக்கு வழுக்கு வேளையில அரித்து போட்டது பூச்சி. அப்ப அந்த பூச்சி சொல்லுது, இதுதான். கழுதை கற்றுக் கொடுக்கிறது பீலையாமக்கு, இயற்கை கற்றுக் கொடுக்கிறது, படைப்புகள் கற்றுக் கொடுக்கிறது, மனிதர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், எல்லாரும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு யாருக்குமே அந்த கற்றுக்கொள்ளுகிற ஆசை இல்லை. திருச்சபைக்கு போகிற பலரை பார்க்கிறேன், ஏதோ ஒரு சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை. கேட்டா, நான் ஓவர் நைட் டியூட்டி பண்ணேன், டயர்டா இருக்குது, சரீர பலவீனம், மாத்திரை போட்டேன், அங்கே ரொம்ப களைப்பா வந்தேன், காலையில சாப்பிடல, ஏதோ ஒரு காரணங்களை சொல்கிறார்கள். பவுல் சொல்கிறான், நான் கற்றுக்கொண்டேன். அந்த வசனத்திரையில் பாருங்கள், பிலிப்பியர் 4:11, கற்றுக்கொண்டேன். அதை சொல்றாரு, குறைச்சல் இருக்கிறது, குறைச்சல் இருக்கிறது, தேவை இருக்கு. நம்ம நினைக்கிறோம் பரிபூர்ணமா இருந்தா கற்றுக்கொள்வேன். இன்னொன்னு, என் குறைச்சலினால். அது அடுத்த வாசல், எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லாமே சாதகமா இருக்கணும். ஏழ்மையை கற்றுக்கொள்வது கடினம், இல்லாமல் கற்றுக்கொள்வது கடினம், குறைச்சலை கற்றுக்கொள்வது கடினம். சொல்கிறார், நான் கற்றுக்கொண்டேன். அடிக்கடி சொல்லுவார், எப்படியாகிலும் அவரையும் அவருடைய வீழ்ச்சியின் வல்லமை அறியும்படிக்கு, தமிழ் அறியும்படிக்கு, ஆங்கிலத்திற்கு லேர்ன் மோர். ஒரு ஊழியனுடைய கேரக்டர், அந்த முன்மாதிரி கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசை. என் அன்பு ஊழியர்களே, இன்னைக்கு ஊழியக்கார கூட்டம் ஏகப்பட்ட
ஊழியர்கள் கூட்டம் இல்லாத நாட்களே இல்லை. தினந்தோறும் ஊழியர் கூட்டம் தான் சென்னையில். அதுக்கு நிறைய கவர்ச்சியான விளம்பரங்கள் நடக்குது. ஆனால் நீங்கள் வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டெண்டிங் த மீட்டிங்? அந்த ஊழியர் கூட்டத்துடைய நோக்கம் என்ன? நான் கூட நடத்துகிறேன் ஆசையெல்லாம் நான் அதில் போட்டிருக்கிறேன். நான் ஸ்டாப் வசன கருத்தரங்கு. அதில் ஒன்றை போடுவேன், எழுதுவேன். வசனத்தில் விருப்பமுள்ள மட்டும் வாருங்கள். அதில் எழுதியிருப்பேன் அந்த நோட்டீஸ்லேயே. வசனத்தில் விருப்பமுள்ளவர்கள் மட்டும், நான் ஸ்டாப் வசன கருத்தரங்கு. என்னோட ஆசை என்னவென்றால், எப்படியாவது ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ நான் 1 மணி நேரம் செய்தி உள்ள போகாது, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை அவங்க உள்ளத்துல போனால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி, அதுவே எனக்கு மிகப்பெரிய இன்பம். ஆனால் அந்த விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஐ வாண்ட் டு லேர்ன். நீங்க பாருங்களேன், மனசாட்சியே இல்லாம ஊழியக்கார கூட்டத்துக்கு 12:30 மணிக்கு போற மக்கள், வாட் தே வில் லேர்ன்? திருச்சபைக்கு போகிற அன்பு விசுவாசிகளே, நீ திருச்சபைக்கு போறதே டு லேர்ன் சம்திங். நல்ல பண்புகள், நல்ல கேரக்டர். நீங்க நிறைய பேர் பாருங்க, அவங்களுக்கு நல்ல கேரக்டரே இல்லை, நல்ல பண்புகள் இல்லை, நல்ல சுபாவங்கள் இல்லை, நல்ல அந்த இரக்க குணமே இல்லை. நல்ல பண்புகள் இல்லாம நீங்க எபிரேய பாஷை படித்தாலும் கிரேக்க பாஷை படித்தாலும் 1000 படித்தாலும் அர்த்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் லேர்ன் கேரக்டர், நல்ல சுபாவங்கள், நல்ல பண்புகள். ஒரு ஊழியனுக்கு தேவை அன்பானவே த ஸ்பிரிட் ஆஃப் லேர்னிங், கற்றுக்கொள்ளும் ஒரு சுபாவம். அடுத்து ஒன்று சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்கார், முன்மாற ஊழியக்காரன் எந்த நிலையிலும் தேவனே அவன் மகிமைப்படுத்துவான். நான் சொல்ல வந்த வார்த்தை, என்னுடைய மகிமை என்னுடைய பணம் அல்ல, என் மகிமை என்னுடைய கல்வி அல்ல, என் மகிமை என் ஜனங்கள் அல்ல. உண்மைதான், ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மகிமை உண்மைதான். ஆனா என் மகிமை எந்த மேன்மை சிலுவை இல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. ஒரு ஊழியக்காரருடைய மகிமை என்னவென்றால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் தெரிந்த வசனம் 6:14, கலாத்தியர் 6:14. நானும் கிறிஸ்துவின் சிலுவை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும், என் இனம், என் ஜாதி, என் படிப்பு, என் அந்தஸ்து, என் பட்டங்கள், ரெவரண்ட், என் டாக்டர், அதெல்லாம் மேன்மை அல்ல. எனக்கு இவ்வளோ பேரை தெரியும், அவ்வளோ பேரை தெரியும், நான் இவ்வளோ பெரிய காரில் போகிறேன், இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறேன், என் சபை இவ்வளோ பெருசு, என் சபையில் 20,000 பேர் இருக்கிறாங்க, அது நல்லது, அது உண்மை கூட. ஆனால் அது என் மேன்மை அல்ல. மை க்ளோரி இஸ் காட். அவர் தான் என் மேன்மை. சிலுவைதான், அவர் தான் என் மேன்மை, வேற ஒன்றுமே இல்லை. அவர் தான் என் உயர்வுக்கு, அவர் தான் என் புகழுக்கு, அவர் தான் காரணம். நான் 4 பேருக்கு பயன்படுகிறேன், அவருக்கே மகிமை. என்னால் பலர் பயன்பெற்றிருக்கிறார்கள், அவருக்கு தான் மகிமை. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. வேறு ஒன்றை குறித்தும், எதை குறித்தும், என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளை, ஜனங்க இருக்கலாம், நீங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்கலாம், யூ மே பி வெரி ஸ்மார்ட், வெரி பிரில்லியன்ட். நீங்க சில ஊழியக்காரில் பார்க்கிறேன், சகல கலா வல்லவர்கள். சிலர் பேதையான ஊழியர் இருக்கிறாங்க, அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். சில சகல கலா வல்லவர்கள், தே ஆர் மாஸ்டர் இன் எவ்ரிதிங். எதையும் செய்வாங்க அவங்க, புரிய நினைக்கிறேன், எதையும் செய்வார்கள், எந்த லெவலுக்கும் போவாங்க. தே ஆர் வெரி வெரி ஸ்மார்ட். ஆனால் வேதம் சொல்கிறது, வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டுதருங்கள். அதாவது திறமைகள் நல்லது, திறமைகள் நல்லதுதான், ஆனா அது என்னைக்கு நிரந்தரமா இருக்கிறது இல்லை. மேன்மை பாராட்டாதிருங்கள். காரணம் தெரியுமா? காரணம், அவரால் எனக்கு உலகம் அறையுண்டிருக்கிறது, நானும் அறையுண்டிருக்கிறேன். என்னுடைய செய்தி, என்னுடைய வார்த்தை அவரை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆங்கிலத்துல இஸ் மை க்ளோரி. ஜாதி அல்ல. அது சில பேருக்கு பெருமை, நான் இந்த ஜாதி, இந்த இனம், இந்த சிலருக்கு நிறப்பெருமை, சிலருக்கு ஜாதி பெருமை, சிலருக்கு கிருபையே ஒரு பெரிய பெருமை. வேண்டாம். என் பெருமை எல்லாம், என் மேன்மை எல்லாம் அவர்தான், அவர் மட்டுமே. இதான் ஊழியனுடைய அடையாளங்கள், ஒரு ஊழியனுடைய பேட்டர்ன். கடைசியா சொல்ல விரும்புகிறேன். அடுத்தபடியாக அவர் சொல்லுகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 15:58. அவர் எதை குறித்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்றார்? அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு இல்லை. A servant exhortation. ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியம் என்னவென்றால், கவனியுங்கள்,
எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இருக்காது. அடுத்த வார்த்தை இதான் உறுதி, அசையாத வாழ்க்கை, தேவனுடைய கிரியைகளிலே எப்போதும் பெருகும் ஒரு வாழ்க்கை. இதைத்தான் பவுல் சொல்ல, எப்போதும் பெருகுவா இருப்பீர்களாக. எக்ஸால்ட். நீங்கள் உங்களுடைய விருப்பம் முடியா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதெல்லாம் இல்லை. இந்த எக்ஸால்டேஷன் அவன் கொடுக்குற புத்திமதி வேற ஒன்றும் இல்லை, அது இருக்கணும். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு எப்போதும் பெருகுவா இருப்பீர்களாக. சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம் பெருகுகிறோம், அப்புறம் எடுத்து நின்றுட்டுறோம். வசனத்துல நான் பார்க்கிறேன், ஒரு நல்ல வேகமா வருவாங்க எல்லா கூட்டத்துக்கும். திடீர்னு ஒரு அணை, ஒரு தடுப்பு சுவர் இல்லை. எப்போதும் எல்லாவற்றிலும் பெருகுங்க, கிருபையில பெருகுங்க, சுபாவங்கள்ல பெருகுங்க, கேரக்டர்ல பெருகுங்க. எப்போதும் பெருகிற ஒரு பெருகிற வாழ்க்கை, பெருக்கத்தின் வாழ்க்கை தான் விரும்புகிறார். எப்போதும் எல்லாவற்றிலையும். கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரனுடைய முடிவு இஸ் ஃபேர்வெல். ஒரு ஊழியன் முடிவு எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டமா இருக்கணும். எல்லாம் தெரிந்த வசனம் தான். ஓட்டத்தை முடித்தேன். கடைசி வார்த்தை அல்ல, ஒரு வார்த்தை தெரிந்த வசனம் தான். நீதி என்கிடம் எனக்கு வைக்கப்பட்டு, எனக்காக, எனக்கும் அல்ல, எனக்காக. அது உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டது, உங்களுக்காக மட்டும்தான். நோ மேன் கேன் பி த பார்ட்டேக்கர். அது அடுத்தவர்களுக்கு அதை பங்கில், எனக்காக. புரியுது? எனக்காக மட்டும்தான். இட் இஸ் டிசைன் ஃபார் யூ, இட் இஸ் மேட் ஃபார் யூ. அது உங்களுக்காகத்தான். அடுத்த வார்த்தை திரும்ப சொல்கிறேன், அந்நாளிலே அதை தவறுவார். இந்நாளில் நீங்கள் உண்மையா இருந்தால், இந்நாளில் நீங்கள் நீதியா இருந்தால், இந்நாளில் உத்தமமாயிருந்தால், அந்நாளிலே அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, யாவருக்கும் அதை தந்தருளுவார். அதை வரிசைப்படுத்துகிறேன். நம்பர் 1, ஒரு ஊழியனுடைய முன்மாதிரி, அவனுடைய அறிக்கை. 2வது அவனுடைய உறுதி. 3வது அவனுடைய தீர்மானம். 4வது அவனுடைய பிரியம். எது பிரியம் உங்களுக்கு? 5வது ஒரு ஊழியனின் கற்றுக்கொள்ளுதல். 6வது ஒரு ஊழியனின் மகிமை. 7வது ஒரு ஊழியனின் புத்திமதி. 8வது ஒரு ஊழியனின் இறுதி ஆசை, இறுதி முடிவு. எது ஒன்று தெரியுமா? நல்ல போராட்டம், போராடினேன், முடித்தேன், வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஊழியர்களே, ஒரு முன்மாதிரியான ஒரு ஊழியம். ஆரம்பத்தில் சொன்னது போல திருஷ்டாந்தங்கள், அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியா இருங்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் வாழ, உங்கள் மரணத்துக்கு புறணில் பேசப்பட உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, பேசப்படுகிற வாழ்க்கை, நிரூபிக்கப்படுகிற வாழ்க்கை. மரணத்துக்கு பிறகும் எங்கள் வாழ்க்கை பேசப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான பேட்டர்ன், வாழ்வில், பேச்சில், செயலில், சிந்தையில், மரணத்தில், எல்லாவற்றிலையும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். எங்களுடைய நோக்கமெல்லாம் நீராக இருப்பீராக, எங்கள் சிந்தையெல்லாம் நீராக இருப்பீராக, எங்கள் பிரியமெல்லாம் நீராக இருப்பீராக, எங்கள் மகிமையெல்லாம் நீராக இருப்பீராக. நீரே எல்லாவற்றுக்கு எல்லாமாய் இருந்து உடைய நாமத்தை மையப்படுத்தும். நன்மைகளால் நிறைத்து பலப்படும். கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு மாதிரியான ஊழியர்களை அல்ல, முன்மாதிரியான ஊழியர்களாய் வாழ, எங்கள் தேசத்துல பிரகாசிக்க, சுடர்விட, அநேகரை கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்த, எங்கள் மூலமாய் அதை நித்திய ஜீவன் பெற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆயத்தப்படுத்தும். அநேகரை எங்கள் மூலமாய் ஆயத்தமாக்க உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு ஊழியர்களே, ஒரு முன்மாதிரியான ஊழியம் செய்ய அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை நடத்துவார், அதற்கேற்ற கிருபைகளை தருவார். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார்,
திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.